ஹாய், குட் ஈவினிங். என் பேர் டாக்டர் விஜயகுமார். நான் சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல் டயபெட்டாலஜிஸ்டாக இருக்கேன். இன்னைக்கு டயபெட்டாலஜியில் நம்ம யூஸ்வலாக என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறதுனா சுகர் பேஷண்ட் எல்லாருமே சுகர் செக் பண்ணணும். நார்மலாக செக் பண்ணுறது ரேண்டம் பிளட் சுகர். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக சுகருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது காமனாக பண்ணுறது இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்மாண்டேல். ஃபாஸ்டிங் எதுக்காகனா நம்ம நார்மலாக இன்சுலினோட ரெஸ்பான்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. போஸ்ட்மாண்டேல் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் அதிகமானதுக்கப்புறம் வித் மெடிசன் எடுக்கிறோம்னா மெடிசன் ரெஸ்பான்ஸ் இருக்கா, மெடிசன் எடுக்கலைன்னா இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக எடுக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்மாண்டேல் வந்து எப்பவுமே அந்த 24 hours சுகர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பண்ணுறது என்ன பண்ணால் கண்ட்ரோல் வர வரைக்கும் யூஸ்வலாக நாங்கள் அதை அடிக்கடி எடுக்க சொல்லுவோம். ஒரு வாரம் 10 நாள், 5 நாள், 10 நாள், இல்லைன்னா 5 நாளுக்கு ஒருக்கா எடுக்க சொல்லுவோம். ரொம்ப கண்ட்ரோல் வந்துச்சுன்னா நம்ம ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுக்க சொல்கிறோம். இது வந்து காமனாக செக் பண்ணுறது. இது போக நம்ம 3 மாதத்துக்குள்ள ஆவரேஜ் சுகர் HbA1c ஒன்று எடுப்போம். அதுவும் நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் வந்து எவ்வளோ தூரம் சர்க்கரையில் இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது வந்து 3 மாதத்துக்குள்ள எடுப்போம். இதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து 6 to 7 இருந்தால் ரொம்ப நல்லது. 7 to 8னா கொஞ்சம் மெடிசன் வந்து நம்ம டைட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா டயட்டு எக்ஸசைஸில் ஏதாவது பிட்ஃபால் இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து 8க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பார்த்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று மெடிசன் சைடோ இல்லைன்னா டயட் லைஃப் ஸ்டைலோ எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சரி பண்ணணும். 9க்கு மேலே இருக்குன்னா பெட்டர் சூஸ் வந்து நம்ம இன்சுலின் தெரப்பி போகிறது பெட்டராக இருக்கும். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த HbA1c வந்து மானிட்டரிங் ஆஃப் இது நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே ட்ரக்கை வீட் பண்ணலாமா வேண்டாமா அதுக்கப்புறம் சுகர் லெவல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுகருக்காக என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் சின்னதாக ஒரு நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்கிறோம். கூட ஒரு தைராய்டு ஸ்கிரீனிங், TSH ஸ்கிரீனிங் 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்க சொல்கிறோம். இன்னொன்று யூரின்ல புரோட்டீன் எது வெளியே போகுதா, சுகர்னால கிட்னி பாதிப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு யூரின் அல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ இதை வந்து 3 months ஒருக்கா பார்க்க சொல்கிறோம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா 15 days 1 month ஒருக்கா ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து 30 grams வரைக்கும் நார்மல். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிட்னியில் புரதம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். சுகர் இருக்குன்னா அதனால சுகர்னால பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இது போக மற்ற பாதிப்புகளும் இருக்கலாம். பட் நம்ம சுகர்னால இருக்கணும் ஒரு கிட்னி டாக்டர் ஒப்பீனியனும் கூட கண் டாக்டரையும் பார்க்க சொல்கிறோம். ஏன்னா கிட்னி பாதிப்பு இருக்கும்போது சின்ன ரத்தப்பளை கண்ணிலையும் இதே மாதிரி ரத்தப்பளை பாதிப்பு இருக்கலாம். அதையும் ஸ்கிரீனிங் பண்ண சொல்லிடுறோம். இது போக நரம்பு டாக்டரும் ஹார்ட் டாக்டரும் வருஷம் ஒருக்கா பார்க்க சொல்லிடுறோம். அப்புறம் வருஷம் ஒருக்கா காலில் ரத்த ஓட்ட நரம்பு பாதிப்பு இருக்கா, டயபெட்டிக் ஃபுட் ஸ்கிரீனிங் சொல்லி இயர்லி ஒன்ஸ் பார்க்க சொல்றோம். இதுதான் மேக்ஸிமம் காமனா பண்ற டயபெட்டிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். கார்டியாக் ரிஸ்க் இருக்குது யாருக்கு அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஒரு ட்ரெட்மில், ECG, எக்கோ வருஷம் ஒருக்கா பார்க்க சொல்லிடுறோம். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை இது பண்ணிக்கலாம். இது போக ரேரா சில பேருக்கு வந்து சுகர் எல்லாம் கண்ட்ரோலே இருக்காது. மோஸ்ட்லி அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்லுவோம், இன்சுலின் செக்ரீஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு C-peptide ஒரு டெஸ்ட் பார்க்க சொல்றோம். இது போக நோய் சக்தினால நம்ம இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இன்சுலின் செக்ரீஷன் இருக்கா இல்லை இன்சுலினோட ரிசெப்டார் பாதிச்சிருக்கா அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸும் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேரா எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டியதில்லை. இதுதான் காமனா நம்ம பண்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ். பின்னாடி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம்.